ரியாலிட்டி என்னன்னா, மோட்டிவேஷன்ங்கிறது வந்து ஒரு ஒரு ட்ரக் மாரி, ஒரு டோப்பமைன் மாரி. சொன்னோனே நல்லா இருக்கும். ஆனா அன்ஹானஸ்டி அஃப்ரிகேட்டட் காலேஜ்ல என்ன மாரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, கடைசி 20 வருஷத்துல அப்படிங்கிறத நான் எடுப்பேன். அந்த பேய் வீட்டுக்குலாம் போயிருந்தேன். ஒரு 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 ஃபோட்டோ வரும் பாருங்க. டுடுன்டுனாங்க. அதாவது நீங்க எங்கள ரேக் பண்ணாம இருந்தாலே போதும். ஓகே. அசஸ்மென்ட் சொல்லுவாங்க. கிளாஸ் அசஸ்மென்ட் ஆர் இன்டர்னல் அசஸ்மென்ட் ஆர் சிஏ எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? இந்த பேரில் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஓகே. ஸோ நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. 2 பேர் 2 விதமான கேள்வி. ஒன்று வந்துட்டு காலேஜில் வந்துட்டு இப்போ நம்ம செமஸ்டர் வைஸ் எக்ஸாம் நடக்கும். அதை தாண்டி மந்த்லி எக்ஸாம் நடக்குமா, இல்லை வந்து எப்படி எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். ரெண்டாவது வந்துட்டு ஃபாரின் ஆத்தருக்கும் லோக்கல் ஆத்தருக்கும் என்ன வித்தியாசம், என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இன்னுமே லாஸ்ட் வீடியோவில் பேசியிருப்பேன். இன்னுமே அது ப்ரீஃபாக கொஞ்சம் இன்னும் தெளிவாக சொல்லலாம், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அதனால் வந்து இது ரெண்டுத்தை பற்றி தான் வீடியோ. அதுக்கப்புறமா வழக்கம் போல் ஒரு குட்டி ஸ்டோரி. ஓகே. இது குட்டி ஸ்டோரிங்கிற சொல்கிறத விட எனக்கு என்னமோ உங்கள்கிட்ட பகிர்ந்துன்னு தோணுச்சு. அதனால் நான் அந்த கதை இந்த விஷயம் சொல்லி முடித்தோடனே நான் எதுக்காக அந்த கதையை சொல்கிறேங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா பொதுவாக ஒரு கோட் ஒன்று இருக்கும், வாழ்க்கை வந்து ஒரு நாளாக மாறிடாது அப்படின்னு. ஆனால் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்க போகிற முடிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்றும். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒரே நாளில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியாது. ஆனால் எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் அந்த எக்ஸாமுக்காக நம்ம எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டே இருந்தோம்னா ஒரு நாள் அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் லைஃப்பும். ஸோ ஒரே நாளில் மாறுறது, ஆனால் ஒவ்வொரு நாள் எடுக்க போகிற முடிவுகள் அதை மாற்றும். ஸோ அதனால் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். இந்தமாரி மோட்டிவேஷனலாக பேசினா ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, மோட்டிவேஷனுங்கிறது வந்து ஒரு ஒரு ட்ரக் மாரி, ஒரு டோப்பமைன் மாரி. சொன்னோடனே நல்லா இருக்கும், ஆனால் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. இருந்தாலும் சொல்ல வேண்டியது எனக்கு தோணுது சொல்கிறேன். பட் 2 விதமான மைண்ட் இருக்கு இல்லையா? ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி சொல்லணும்னு மைண்ட் சொல்லுது. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, அது சொல்கிறனால உங்களுக்கு எந்த மாரி விளைவு ஏற்படுத்தும், பெருசாக விளைவு ஏற்படுத்தாது. நீங்கள் முடிவு எடுக்கணும். நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த 4 வருஷத்துக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசிங்க. நல்லா திங்க் பண்ணுங்கள், அதை பிளான் பண்ணுங்கள். இப்படி தான் வெற்றி வரும். நம்ம மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்குறதுனால வெற்றி வந்துடாது. ஓகே. ஸோ நம்ம இந்த எக்ஸாம் நான் படிக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்க போகிறேன், இல்லை வந்து கேட் எக்ஸாம் படிக்க போகிறேன்னா என்னென்ன சிலபஸ் இருக்குது, இந்தந்த சிலபஸை என்னென்ன நாளில் கவர் பண்ண போகிறோம், நம்மக்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்குது, ஸோ அது எப்படி படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஃபார்ம் பண்ணணும். அது என்னன்னைக்கு படிக்க போகிறோம், சாட்டர்டே சண்டே இந்த டைம் ஒதுக்கி படிக்க போகிறோமா. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கான முயற்சி எடுக்கிறப்ப தான் வெற்றி கிடைக்கும். ஓகே. ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், குட்டி ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இது குட்டி ஸ்டோரியே இல்லை, இது பூமர் ஸ்டோரி. ஓகே. ஓகே. இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே போயிடலாம். ஓகே. ஸோ வந்து 2 விஷயம் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்களா, அந்த இதை பற்றி பேசுவோம். என்ன கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு செமஸ்டர் வைஸ் செமஸ்டர் எக்ஸாம் இருக்கும், அசஸ்மெண்ட்டில் என்ன இருக்கும்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுவோம். இப்போ எந்த அன்ஹானஸ்டி மட்டும் இல்லை, அன்ஹானஸ்டி அஃப்ரிகேட்டட் காலேஜ் எந்த காலேஜாக இருந்தாலும் சரி, இது இந்த மாதிரி தான் இருக்கும். அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க. கிளாஸ் அசஸ்மெண்ட் ஆர் இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஆர் சிஏ எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? இந்த பேரில் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு செமஸ்டர் வந்து 3 மாதம் இருக்குன்னா, அந்த 3 மாதத்தில் வந்து கரெக்டாக ஒரு 15 நாள் 20 நாள் கேப்புக்குள்ளே ஒரு அசஸ்மெண்ட் நடக்கும். எதுக்காக அந்த அசஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மார்க் இருக்குல்ல, இப்போ 100 மார்க்ஸ் தான் எக்ஸாம் எழுதுவீங்க. ஆனால் அந்த 100 மார்க்ஸ் வந்து 80 மார்க்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ அந்த 20 மார்க்ஸ் எங்கே போச்சு, அதுதான் இந்த இன்டர்னல் மார்க். ஓகேவா? ஸோ அந்த இன்டர்னல்ஸ் தான் அங்கே இருக்குது. ஓகே. ஒரு சப்ஜெக்ட் வைஸ்க்கு ப்ளஸ்ஸு அந்த சப்ஜெக்ட்டுக்கு இது இருக்குதுன்னு வச்சுப்போம், ப்ராக்டிகல்ஸு. ஸோ அந்த ப்ராக்டிகல்ஸ்க்குமே ஆட் ஆன் ஆகும். இப்போ ஏன்னா இப்போ அனாலிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்கு லெபார்ட்டரி இருக்குது, அந்த லேபு தனி. ஆனால் இவங்க என்ன ஃபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, லேப் கம் சப்ஜெக்டாக மாற்றிட்டாங்க. அப்போ நீங்கள் லேபில் எடுக்க போகிற மார்க்குமே கன்சிடர் பண்ணுவாங்க, ப்ளஸ் இந்த இன்டர்னல் மார்க்கும் கன்சிடர் பண்ணுவாங்க, ப்ளஸ்ஸு நீங்கள் தியரியில் எழுத போகிற மார்க்கையும் கன்சிடர் பண்ணி ஃபியூஸ் பண்ணி மார்க் வரும். ஓகே. ஸோ அது வந்து ஒரு 60 மார்க்ஸ் நினைக்கிறேன். மொத்தமாக நீங்கள் 100 மார்க்ஸ் எழுத போகிறது 60 கன்வெர்ட் ஆகும். இதில் 20, அதில் 20, 40. ஸோ 100 மார்க்ஸ்க்கு வந்து இப்படி கன்சிடர் பண்ணுவாங்க. ஒன்று அதான் சொன்னேன்ல, இந்த அசஸ்மெண்ட் தான் அது. அதனால் வந்து இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டேன்னா, ஸோ செமஸ்டர் வைஸ் எக்ஸாம் தாண்டி இந்த மாதிரி மந்த்லி எக்ஸாம் அசஸ்மெண்ட் ஒரு 15-20 நாளுக்கு நடுவில் எக்ஸாம்லாம் நடக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அது முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது, ஃபாரின் ஆத்தருக்கும் லோக்கல் ஆத்தருக்கும் என்ன வித்தியாசம், ஸோ எப்படிலாம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம இப்போ ப்ரீஃபாக பேசுவோம். பழைய வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், ஃபாரின் ஆத்தருக்கும் லோக்கல் ஆத்தருக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள், அது இனிமேல் நல்லாயிருக்கும். ஓகே. இது அதை விட இதுதான் நல்லாயிருக்கும்.
ஓகே, இதில் தான் நிறையா சொல்ல போகிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு ஃபாரின் ஆத்தர் அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க, ஐஐடியில் என்ன சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க, இல்லை வந்து அதர் யூனிவர்சிட்டியில் என்ன சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்களா அவங்களுக்கு தெரியாது. ஓகே, அவன் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அந்த டாப்பிக்கில் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஓகே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து ஃபார்மலைஸ் பண்ணி வச்சுருப்பான். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் மெக்கானிக்கலுங்கிறதுனால ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னு ஒரு டாபிக் எடுப்போமே. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்னு ஒரு டாப்பிக்கு, அடுத்தது வந்துட்டு ஃப்ளோ த்ரூ பைப்ஸ், அடுத்தது லேமினார் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோ, ஃப்ளூயிட் கைனடிக்ஸ், ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், அடுத்து வந்து டைமென்ஷன் அனாலிசிஸ், அப்புறம் வந்து டர்பைன்ஸ் ஹைட்ராலிக் மிஷின் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கும். இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஓரளவு அந்த டாபிக்ஸை கவர் பண்ணிட முடியும். அது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அந்த சப்ஜெக்ட். அதேமாதிரி எலக்ட்ரிக்கல், சிவில், ஸோ இந்தமாரி எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ ஒரு ஃபாரின் ஆத்தர் இதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி சில அந்த புக்கு ரெடி பண்ணுவாங்க. அதனால அந்த புக்கு நல்லா பெருசாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அவனோட இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புக்கு இருக்காது. அதை படிச்சிங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். அந்த புக்கை படிச்சிங்கன்னா உங்களால் இன்னுமே இன்டெப்த்தாக புரிஞ்சிக்க முடியும். எப்படி சொல்கிறது, இப்போ லோக்கல் ஆத்தர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கில் கொஷின் ஆன்சர் ஃபினிஷ். ஆனால் ஃபாரின் ஆத்தர் அந்த கொஷினையே வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கொஷினுக்கு ஏன் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் சொல்லி அந்த ஆன்சரை டிரைவ் பண்ணுவோம். அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஏன் இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், இங்கே ஏன் 0 வந்தது, ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். ஆனால் லோக்கல் ஆத்தரில் அது இருக்காது. அப்போ லோக்கல் ஆத்தரே வேணாமா ப்ரோ, அப்போ படிக்க வேணாமா நான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஓகே, இப்போ லோக்கல் ஆத்தர் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தான் லோக்கல் ஆத்தர் சஞ்சய் ராம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், நான் புக்கு போடுறேன். ஓகேவா, அந்த புக்கில் வந்துட்டு பைக் சவுண்டு. ஓகே, ஸோ அந்த புக்கில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ எனக்கு தெரியும் என் ஆடியன்ஸ் யாருன்னு எனக்கு தெரியுமா. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி பசங்க அப்படின்னா, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாடு முழுக்க இருக்க போகிற பசங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அஃப்ரிகேட்டட் காலேஜில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க கடைசி 20 வருஷத்தில் அப்படிங்கிறத நான் எடுப்பேன். ஓகேவா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் என்னோட புக்கே இருக்க போகுது. ஓகே, அதனால் என்ன பண்ணுவேன்னா, ஒரு இவன் கவர் பண்ணுற மாதிரியே பேசிக்காக சில டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு, ஃபார்முலாலாம் எப்படி டெரைவ் பண்ணாங்கிறதையும் கவர் பண்ணிவிட்டு, நிறையா கொஷின் அண்ட் ஆன்சர் இருக்கும். ஓகேவா, அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க, அந்த கொஷின் ஆன்சரு எந்த இயரில் கேட்டாங்க, ஒரு புக் பேங்க் மாதிரி ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் லோக்கல் ஆத்தர் ரெஃபர் பண்ணி படிக்கிறப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஃபாரின் ஆத்தர் வாங்கி படிக்கிறப்ப உங்கள் வாழ்க்கைக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவன் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு படிக்கல. ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறது மார்க்காக இல்லை. ஒன்ஸ் நீங்கள் இன்ஜினியரிங் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா யாரும் உங்கள் மார்க்கை சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க. ஓ நீங்கள் டாப்பரா, ஓகே கோல்டு மெடலிஸ்டா, வச்சு இருந்துட்டு போ, எனக்கு என்ன வந்தது அப்படின்னு தான் ஆஃபீஸில் வேலை செய்ய போகிற இடத்துல இருக்கவங்க ஆட்டிடியூட் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளமை உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்லை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ண போகிறீங்க. இஃப் யூ டசன்ட் சால்வ், நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களோ சால்வ் பண்ணலையோ உங்கள் மார்க் அதை முடிவு பண்ண போகிறது இல்லை. நீங்கள் நம்ம இன்ஜினியரிங்கில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, எப்படி ரொம்ப சால்வ் பண்ணோம், அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய கம்புஸ்திர அதெல்லாம் கிடையாது. தெரியலன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியாதுப்பா, அது நல்லா தெரிஞ்சுங்க. எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நடிக்க முடியும். ஓகே, ஆனால் எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. ப்ளஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை படித்தாலுமே அது மறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சு படித்தாலுமே அது அப்பப்போ ரீகால் பண்ணணும். ஓகே, ரீகால் பண்ணணும், மெமரைஸ் பண்ணணும். சில விஷயங்களெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சில விஷயங்களை வந்து அப்ளிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அந்த ஃபார்முலா எங்கேருந்து டிரைவ் ஆச்சுங்கிறதுக்கான ஐடியா இருந்தாலே போதும். அந்த ஃபார்முலா நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு வேணாம், அது ஆஃப்கோர்ஸ் அது தானாகவே வந்துடும். ஸோ இந்தமாரி தான் நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அதேமாதிரி இப்போ அதான் ஃபாரின் ஆத்தர் லோக்கல் ஆத்தர் சொல்லிட்டுனா அதேமாதிரி நல்லா இங்கிலீஷுமே நல்லா இருக்கும், புரிகிற மாதிரி நல்லா டீப்பாக கொடுத்துருப்பாங்க. ஒரு புக்கு காலேஜ் போக போகிறீங்களா, ஒரு புக்கு எடுத்து பாருங்கள். ஓகே, எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, வேறு என்ன, அவ்வளோதான். 2 விஷயம் தான் சொல்ல நினச்சேன். அப்புறம் காலேஜில் ரேகிங்லாம் இருக்குமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஓகே, ட்ரெஸ் கோட் அண்ட் ரேகிங் 2 விஷயம் தான் கேட்டிருந்தாங்க. அதாவது நீங்கள் எங்களை ரேக் பண்ணாமல் இருந்தாலே போதும். ஓகே, ஸோ வந்துட்டு நாங்கள் யாரையும் ரேக் பண்ண மாட்டோம், நீங்கள் யாரையும் ரேக் பண்ணாமல் இருந்தாலே சந்தோஷம். ஓகே, 1. 2வது ட்ரெஸ் கோட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு காலர் வச்ச டிஷர்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு அதெல்லாம் போட்டு வரலாம். கிளாஸ்னால் வந்து நீங்கள் செப்பல் போட்டு வரலாம். இல்லை ஆனால் லேப்னால் வந்துட்டு யூ ஹேவ் டு வியர் யூனிஃபார்ம் அண்டு ஷூ, அது ரொம்ப மஸ்ட்டு. ஓகே, இல்லைனா அப்படியே தம்பி போயிட்டு வாங்கப்பா, பாய் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஓகே, ஸோ 4 ஹவர் வேஸ்ட்டாக போயிடும். இது ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ஆரம்பிச்சதே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக தான். அந்த பேய் வீட்டுக்கெலாம் போயிருந்தேன். ஒரு ஃபோட்டோ வரும் பாருங்கள், பெருசாக இருக்கா பேய் வீடு. ஸோ இதுக்குள்ளே தான் நான் போனேன். அதுக்குள்ளே போன வீடியோலாம் இருக்குது. நான் மட்டும் போல் என் ஃப்ரெண்டையும் இழுத்துட்டு போனேன். ஃபஸ்ட்டு நான் போயிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டையும் நைட்டு
7 மணிக்கு மேலே சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போனேன். ஸோ அந்த இது நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பை.